கடந்த சில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். हम परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। கடந்த சில வாரங்களாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். कुछ हफ्तों से हम परमेश्वर के वचन के प्रबल के बारे में देख रहे थे। தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में प्रबल है। தேவனுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है। ஒரு வசனத்தை நான் ஆரம்பிக்கிறேன். यहाँ पे मैं एक वचन पढ़ूंगा। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Hebrew chapter 4 verse 12। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும்। यहाँ पे हमने देखा था कि परमेश्वर का वचन जीवन और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है और वह प्राण और आत्मा को छेदता है। ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்। यहाँ पे प्राण और आत्मा को छेदता है। இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது। और मन के भावनाओं को आके विचारों को जांचता है। கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கிறது। परमेश्वर के वचन में जीवन और प्रबल है। பாருங்க, இந்த வல்லமையான வார்த்தைகளை நமக்காக நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்। तो ये आके परमेश्वर का वचनों को आके हमारे जीवन में हमें इस्तेमाल करना है। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையை பேசினார்। आदि में आके परमेश्वर जब आकर दुनिया को सृष्टि कर रहे थे तो मुंह से बोलते थे। பாருங்க, அவர் பேசும்போது ஒரு சத்தம் உண்டாயிருக்கும் இல்லையா? तो देखिए, जब परमेश्वर बोले थे तो जरूर उनके मुंह से एक आवाज आया होगा। நம்ம அது வாய்ஸ் அப்படி சொல்றோம், வாய்ஸ்। तो वो आवाज करके हम कहते हैं the same voice that created the heaven and the earth। तो वही आवाज आके आकाश और भूमि को आके बनाया था। the same voice that splitted the sea। तो वही सेम आवाज ने आके समुद्र को बनाया। the same voice that raised the dead। और वही सेम आवाज ने आके मौत को से जीवन दिया। he is alive and active today। और वो अभी भी आके एकदम जीवित है। அந்த சத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறது। और वही आवाज आके आप लोग के अंदर है। அந்த வார்த்தை தான் உயிர் உள்ளதா இருக்கிறது। और वही आवाज आके जीवन है। அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது। अब उस वचन में आके एक प्रबल है। பாருங்க, अनेक கிறிஸ்தவர்கள் தாங்கள் பவர்லெஸ்ஸா வாடுறாங்க। अभी बहुत लोग सोचते हैं कि मुझे बिल्कुल भी पावर नहीं है। அவங்க சத்துருக்கு எதிரா அவங்களுக்கு சக்தியே இல்லைன்ற மாதிரி வாழ்கிறார்கள்। अभी शत्रु के विरोध आके उनको कोई शक्ति नहीं है करके समझते हैं। ஆகவே தோல்வி அடைந்தவர்களாக வாழ்கிறார்கள்। इसीलिए वो लोग आके एक हारी हुई जीवन जीते हैं। பயத்தினாலே அழுத்தப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள்। और डर में दबे हुए रहते हैं। கவலையினாலே அவர்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்। और चिंता से भरे हुए रहते हैं। திரும்ப திரும்ப ஒரே பாவத்தில் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறார்கள்। और बार बार एक ही पाप में आके फंस के रहते हैं। பிசாசினாலே ஒடுக்கப்படுகிறார்கள்। और आके शत्रु से जकड़े हुए होते हैं। இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை। ऐसा एक जीवन जीने के लिए परमेश्वर ने आपको नहीं बुलाया है। பிசாசு உங்களை சைலண்டா இருக்க வைக்க விரும்புகிறான்। अभी शत्रु आके आपके शरीर को आके बांधना चाहता है। ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து விசுவாசமான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோட பேசும்பொழுது, क्योंकि जब अपने आप मुंह को खोलकर विश्वास से यीशु के नाम से कुछ बोलते हैं तो பிசாசினால எதிர்த்து நிக்க முடியாதுங்க। और शत्रु वहां पे खड़ा नहीं हो सकता है। அவன் தலை தெறிக்க ஓடி போவான்। और वो भाग जाता है वहां से। ஆகவே தான் நீங்கள் சைலண்டா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்। इसीलिए शत्रु चाहता है कि आप शांत रहे। நீங்க இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு। अब ये वचन में आके जीवन இந்த है। வார்த்தையில உயிர் இருக்கு। और इसमें आके जीवन प्रबल है। அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு। और वही वचन आके आप लोग के अंदर भी है। இப்போ அந்த பவர் வெளியே வரணும்னா நீங்க வாயை திறந்து பேச வேண்டும்। अब वही आके सेम प्रबल बाहर आना है तो आपको अपना मुंह खोल के बोलना है। நீங்க வாயை திறந்து பேசும்பொழுது जब आप अपने मुंह को खोलते हैं, உள்ள இருக்கிற பவர் வெளியே ரிலீஸ் ஆகிறது। अंदर का जो सामर्थ्य है वो बाहर आता है। பிசாசினுடைய பிடிகள் தளர ஆரம்பிக்கிறது। और शत्रु आके वहां से भाग दौड़ता है। இருளின் அதிகாரங்கள் உடைய ஆரம்பிக்கிறது। और अंधकार का जो भी शक्ति है वो टूटने लगता है। இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தார்। तो देखिए, यीशु मसीह आके 33 इयर्स इस दुनिया में जिए। 30 வயசு வரைக்கும் பிசாசு அவர்கிட்ட வரவே இல்லை। और 30 साल तक कभी भी शत्रु उनके पास आया ही नहीं। ஆனா என்றைக்கு அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறினாரோ, लेकिन जब उन्होंने बपतिस्मा लिया, வானம் திறக்கப்பட்டது। आसमान खुलने लगा। புறாவானவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினார், தங்கினார்।
पवित्र आत्मा आके कबूतर के रूप में उनके ऊपर आया வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, और आकाश से एक आवाज आया, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रेमी पुत्र है இவரில் நான் பிரியமாய் और मैं இருக்கிறேன் इससे बहुत ही प्रेम करता हूँ। என்று என்றைக்கு பிதா சொன்னாரோ அன்னைக்கே அவர் சோதனை ஆரம்பிக்கிறது. और वहाँ पे जब पिता परमेश्वर ने ये कहा तो वहाँ पे एक दुखी आ जाता है। பிசாசு அவரிடத்துல ஓடோடி வருகிறான். तो देखिए तो शत्रु आके यीशु मसीह के पास आता है। 40 நாள் இப்போ உபவாசித்துட்டு வருகிறார். जब हम आके उपवास लेते हैं வேதம் சொல்கிறது அவருக்கு பசி உண்டாயிற்று. तो उनको आके भूख लगने लगा। பிசாசு கரெக்டா அவர்கிட்ட வரான். तो देखिए शत्रु एकदम सही समय पे आता है। நாம கூட சோர்ந்து போயிருக்கும் பொழுது பிசாசு நம்மிடத்திலே வருகிறான். तो जब भी हम चिंता में रहते हैं तो शत्रु हमारे पास आता है। வாழ்க்கை பற்றி நம்ம நொந்து கொள்கிறோம், என்ன வாழ்க்கை இது, तो हम सोचते हैं तो क्या मिलेगा। திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வருது, तो यहाँ पे अचानक बीमारी आती है, திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன் வருது, நமக்கு कोई ना कोई एक चिंता आ जाता है திடீர்னு ஒரு பலவீனம் வருகிறது और நம்முடைய एक आके சரீரத்தில். एक कमजोरी आ जाती है, பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் நம்மை சூழ ஆரம்பிக்கிறது. पैसों की कमी आने लगती है எப்ப பார்த்தாலும் ஒரே பதட்டமா இருக்கிறது. और हमेशा एक हड़बड़ी सा रहना लगता है குடும்பத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு சண்டை உண்டாகிறது, और परिवार में अचानक झगड़ा आता है பிரிவினை உண்டாகிறது, और बिछड़ जाते हैं ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம போயிடுறோம், और एक दूसरे से बात नहीं करते அங்க हैं। டிவிஷன் உண்டாகிறது குடும்பத்துல, तो वहाँ पे एक अलग हो जाते हैं கன்ஃபியூஷன் உண்டாகிறது. और एक प्रकार का कंफ्यूजन हो जाता है இப்படிப்பட்ட நேரத்துல நாம பலவீனமா இருக்கிறோம். और कुछ ऐसे समय में एकदम हम बलवीन हो जाते हैं மிக சரியான நேரத்துல பிசாசு வருகிறான். और एकदम सही समय पे आके शत्रु अंदर आता है। இயேசு 40 நாள் உபவாசிக்கிறாரு, जब यीशु मसीह ने आके उपास लिया था, அவருக்கு பசி உண்டாகிறது. अब यीशु मसीह को आके भूख लगने लगता பிசாசு है। நேரா அவர்ட்ட வந்து நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாம்படி சொல்லும் அப்படின்றான். अब शत्रु सीधा यीशु मसीह के पास आता है, अगर तू परमेश्वर का पुत्र है तो इस पत्थर को आके अपम बना। அதாவது எதையாவது நாம சொல்லணும்னு பிசாசு விரும்புகிறான். तो तब भी देखिए हम शत्रु चाहता है हम क्या बोलें करके, அவன் என்ன நினைக்கிறானோ அதை நமக்குள்ள புகுத்துகிறான். और शत्रु क्या सोचता है वो हमारे अंदर डालता है। எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, मुझे बहुत डर लग रहा है எனக்கு ஒரே கவலையா இருக்கு, और मुझे बहुत चिंता है, நான் என்ன பண்ண போறேனோ தெரியல, मैं क्या करने वाला हूँ पता नहीं, ஒரே குழப்பமா இருக்கு, बहुत आके कंफ्यूजन கையில है, பணம் இல்ல, हाथ में पैसे नहीं है சரீரத்துல இந்த வியாதி இருக்கிறது, और शरीर में बीमारी है, நான் என்ன பண்ண போறேனோ தெரியல, मैं क्या करूं मुझे पता नहीं என் है, எதிர்காலம் எப்படி ஆகுமோ தெரியல, मेरे आगे की जिंदगी कैसा है मुझे मालूम नहीं, என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல, मेरा परिवार क्या होगा मालूम नहीं, எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா தெரியல, काम मिलेगा नहीं मालूम नहीं, சம்பளம் வருமா இல்லையான்னு தெரியல, तनख्वाह आएगा नहीं आएगा, வாழ்க்கையில நான் முன்னேறி போவனா இல்லையான்னு தெரியல. हमारे जीवन में हम आगे बढ़ेंगे या नहीं। பலவிதமான குழப்பங்களை பிசாசு கொண்டு ऐसे வருகிறான். कई प्रकार का विचार हमारी जिंदगी में आती है। பிசாசு உன்னை சொல்ல வைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்ல வைக்கிறான். अब शत्रु देखिए क्या करता है, वो क्या सोचता है वो हमें कहलवाता है। இயேசுவின் இடத்துல வந்து இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாம்படி சொல்லும் அப்படின்றான். अब यीशु मसीह के पास आके कहता है इस पत्थर को आके तू अपम बना दे। இயேசு என்ன பண்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறான். अब वहाँ पे आके यीशु मसीह वचन का इस्तेमाल करते हैं कि सिर्फ आके अपम से नहीं, जो मुंह से निकलने वाले हर वचन से जीता है என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறான். तो वहाँ पे लिखा है करके यीशु मसीह ने कहा। 3 முறை பிசாசு சோதிக்கிறான். 3 बार आके यीशु मसीह को वो आके टेम्पटेट 3 करता है முறையும் இயேசு இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேசுகிறார். और तीनों बार यीशु मसीह ने वचनों का ही इस्तेमाल किया। இயேசு அவனோட வாக்குவாதம் பண்ணவில்லை, यीशु मसीह ने उनके साथ आके बातें नहीं किया। இயேசு அவன்கிட்ட வந்து ஓ அப்படியா சொல்லிருக்கு அப்படின்லாம் கேட்கல, यीशु मसीह ने ऐसा नहीं कहा क्या ऐसा लिखा है क्या करके, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. यीशु मसीह ने कहा है वचन ऐसा कहता है। இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து விசுவாசத்தோடு தம்முடைய வாயில வைத்து பேசுகிறார். अभी आके यीशु मसीह आके इस लिखे हुए वचन को विश्वास से अपने मुंह से बोलते हैं। தேவனுடைய குமாரனாகிய அவரே எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து வாயில வச்சு பேசினார் என்றால் परमेश्वर ने लिखे हुए वचन को आकर अपने मुंह से उन्होंने बोला, நாம எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். तो सोच के देखिए हम कैसे बात करना है। நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேச வேண்டும். हमें आके परमेश्वर के लिखे हुए वचन को अपने मुंह से बोलना है। நான் பல வாரங்களாக இதை போதித்து வருகிறேன். अब मैं कई हफ्तों से मैं बोल के आ रहा हूँ, பாருங்க, இங்க வந்து வெறும் கேட்டுட்டு மட்டும் போனா போதாது. लेकिन यहाँ पे आके सिर्फ सुन के जाने से काफी नहीं है। நாம் அந்த வேத வசனத்தை பயிற்சிவிக்க வேண்டும். we must practice the word of God. और आपको हर दिन आके इस वचनों को अपने घर में आके प्रैक्टिस करना है। how do we practice? किस लिए हम करना है? whatever we believe on in our heart, we must speak it out. जो भी हम अपने हृदय में विश्वास करते हैं उसे हमें बोलना चाहिए। we can boldly speak the word of God. और एकदम आके आप आकर बोल सकते हैं बोल we से। must speak the word of God with faith. विश्वास के साथ परमेश्वर के वचन को बोलें।
We must speak the word of God in the name of Jesus यीशु मसीह के नाम से परमेश्वर के वचनों को बोले and with authority. और एकदम अधिकार से बोले। சந்தேகத்தோட பேசிட்டு இருக்க கூடாது. सिर्फ कलीसिया में नहीं बोलना है। பேசுறங்க என்ன ஆபோதே தெரியலன்னு சொல்லக்கூடாது. ऐसे मुझे क्या मालूम नहीं बोलना है। நான் பேசினா நடக்கும். मैं बोलूंगा तो वो जरूर होगा। நீதிமொழிகள் 18 அதிகாரம் 21 வசனம் சொல்கிறது. क्योंकि नीति वचन 18 अध्याय में बोलते हैं மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. हमारे जीव में आके जीवन और मृत्यु दोनों हैं। அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். और जो उसको आके चाहता है उसका फल को वो The भोगेगा। tongue has the power of life and death. क्योंकि हमारे जीव में आके मृत्यु का और जीवन दोनों का अधिकार है। உங்கள் நாவில அந்த அதிகாரம் இருக்கிறது. तो देखिए आपके खुद के जीव में वो अधिकार है உங்கள் நாவில அந்த வல்லமை இருக்கிறது. और आपके जीव में वो प्रबल है। என்ன வல்லமை இருக்கிறது? अभी क्या सामर्थ्य है? நீங்கள் வாயை திறந்து பேசும்பொழுது ஒன்று ஜீவனை பிறப்பிக்கிறீர்கள் அல்லது மரணத்தை பிறப்பிக்கிறீர்கள். जब आप अपना मुंह खोल के बोलते एक मृत्यु को मांगते हैं या जीवन को मांगते हैं। நமக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. अभी आप बहुत आके कंफ्यूजन में है समझ लीजिए। ஒரே பதட்டமா இருக்கு. और एक हड़बड़ी से रहता है। பயமா இருக்கு. डर लगता है। குடும்பத்துல பிரிவினை இருக்கு. यहाँ पे परिवार में एक जुदाई है। இதெல்லாம் வரும்பொழுது பாருங்க கோபம் வருகிறது. तो ये सब आते समय देखिए आपको गुस्सा आएगा। நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பேர்ல இன்னொருத்தருக்கு எரிச்சல் உண்டாகிறது. तो परिवार में एक दूसरे के पास आके एक जलन सा होगा। இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது இல்லை. और ये सब अचानक होने वाली बात नहीं है। இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய தாக்குதலா இருக்கிறது. और ये सब आकर आके शत्रु के द्वारा आए நமக்கு होते हैं। பொதுவான ஒரு எதிரி இருக்கிறான். क्योंकि हमारे विरोध एक शत्रु है। அவனுடைய பேர் சாத்தான். और उसका नाम शत्रु सातान है। அவன் தான் எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருகிறான். और वो सातान ही हमको आके जलन और गुस्सा लेके आता है। அவன் தான் குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிறான். और डर और कंफ्यूजन लेके आता है जीवन அவன் தான் में। இருளை கொண்டு வருகிறான் நம்முடைய और வாழ்க்கையிலே. अंधेरा लेके आता है। அவன் தான் நம்பிக்கையின்மையை கொண்டு வருகிறான். और आके विश्वास नहीं करने वाली चीजें लेके அவன் आता தான் है। நம் தைரியத்தை இழக்கும்படி செய்கிறான். और हमारे हर एक धैर्य को निकाल देता है। இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம வீட்ல எழுந்து நின்று வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். और ऐसे एक परिस्थिति में हमें खड़ा होकर विश्वास से परमेश्वर के वचन को बोलना है। வார்த்தையை விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு பேசும்போது என்ன நடக்கிறது? अब परमेश्वर के वचन को आप विश्वास और अधिकार से बोलते हैं तो क्या होता है? Our homes will be filled with the presence of the living God. जीवित परमेश्वर के पवित्र आत्मा से हम घेर लिए होते हैं। இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் நம்முடைய வீடு நிரம்ப ஆரம்பிக்கிறது. हमारा घर आके पवित्र आत्मा और यीशु मसीह की उपस्थिति से भर जाता है। அப்ப பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि वहां पे शत्रु को जगह तो आप नहीं देना है। உங்களுடைய வீட்டை தேவ பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்புங்கள். आपका घर आके परमेश्वर की उपस्थिति से भरा होना है। எப்படி நிரப்புவது? कैसे भरना है? தேவனுடைய பாடல்களை பாடுங்கள். परमेश्वर के गीत को गाइए। ஆராதனை செய்யுங்கள். आराधना कीजिए। வேதம் சொல்லுகிறது எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 18 வசனத்திலே एफिशियन 5:18 में कहता है நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். हमेशा आके गीत गाकर आराधना गाकर भजन संगीता गाकर एक एक लोग को आके आप भर लेना है। When we sing to God, जब हम परमेश्वर के लिए गीत गाते हैं, our homes will be filled with the power and the presence of the living God. और हमारा घर आके पवित्र आत्मा से परमेश्वर की उपस्थिति से भर जाता है। Fill your house with the presence of God. आप अपने घर को पवित्र आत्मा से भरें। அவர் சொல்கிறார் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு. यहाँ पे वचन कहता है अपने हृदय से परमेश्वर का गीत गाएं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து और हमेशा आके यीशु मसीह के नाम से परमेश्वर को स्तुति करें। When you are down, sing some songs. जब आप रहते हैं तो कुछ गीत गाएं। There are so many victory songs. वहाँ पे क्या कि बहुत अच्छे अच्छे गीत है। Today also we sang one song. आज भी हमने एक गीत गाया था। He is a savior forever. वो हमारा सेव करता है। He can move mountains. वो आके पर्वतों को हिला सकता है। There is none like him. और उसके जैसा कोई भी नहीं है। He is the savior forever. और हर एक को रक्षा करने वाला परमेश्वर वही है। Nobody can save us like that. और ऐसा कोई भी रक्षा नहीं कर सकता है। Because he is so powerful. क्योंकि परमेश्वर बहुत ही सामर्थ्य है। His presence is with us.
और उसकी उपस्थिति से हमें भर देता है He himself is with us. और वो यीशु मसीह खुद हमारे अंदर आ जाते हैं। குழப்பமா நின்று கொண்டிருக்க கூடாது. तो देखिए हम आके कंफ्यूजन से खड़े எழும்பி नहीं रहना நின்று தேவனுடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ண வேண்டும். है। खड़े होके परमेश्वर के वचन को अधिकार से बोलना चाहिए சத்தியத்தினாலே நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் பிசாசுக்கு. और सत्य से आके शत्रु को आके आप जवाब देना நாம் है। சத்தியத்தை பேசும்பொழுது நம்முடைய வீடுகள் நம்முடைய மனங்கள் இருதயங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது. जब आके सत्य वचन बोलते हैं तो आपका घर आपका हृदय आके परमेश्वर की उपस्थिति से भर जाता है। தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது எதிரி கிளம்பி போய் தான் தலை தெறிக்க ஓடிதாகணும், அவனுக்கு வேற வழி கிடையாது. जब हम परमेश्वर के वचन बोलते हैं तो शत्रु आके हमारे से दूर भागता है। நாம் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையோட அதிகாரத்தோட பேசும்பொழுது அவனுடைய எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அரண்கள்லாம் நிர்மூலமாக ஆரம்பிக்கிறது. जब हम परमेश्वर के वचन को पूरे अधिकार और सामर्थ्य से बात करते हैं तो शत्रु हमारे यहाँ से दूर भागता है, இருள் விலக ஆரம்பிக்கிறது, अंधियारा दूर जाता है, சுதந்திரம் உள்ள விடுதலை உள்ளே வர ஆரம்பிக்கிறது. एक आजादी हमारे अंदर आती है। பிசாசு உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவன் அசைக்கப்படுகிறது இல்ல. देखिए यहाँ पे शत्रु आके आपके राय को नहीं मांगता உங்க है, எமோஷனை பார்த்து அவன் பயப்படுறது கிடையாது. वो डरता नहीं है आपकी चिंता वाली बातों நீங்க को देखकर। ரெகுலரா சர்ச்சுக்கு வரதுனால அவன் பயப்படுறது கிடையாது. आप लगातार कलीसिया आते हैं इसीलिए शत्रु आपको देख के डरता அவன் नहीं இந்த है। அண்ட சராசரத்துல ஒண்ணுதான் அவன் பயப்படுறான், அதான் கர்த்தருடைய வார்த்தை. वो सिर्फ परमेश्वर वचन को अकेले डरता है। ஏனென்றால் இந்த வார்த்தை வெறும் பேப்பர்ல இங்க் வச்சு பிரிண்ட் பண்ணப்படல, அது தேவனுடைய வார்த்தை, அதுல ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கிறது. यहाँ पे परमेश्वर वचन को सिर्फ इंक डाल के प्रिंट नहीं किया बल्कि उसमें जीवन और प्रबल है। நாம வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது பரலோகம் அசைகிறது. जब हम आके परमेश्वर के वचन को मुंह खोल के बोलते हैं तो वहां पे आके हेवन आके हिलने लगता है। 103 சங்கீதம் 20 வசனம் சொல்கிறது, அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. Psalm 103 में कहते हैं उसके वचन को आके प्रबल है। தூதர்களுடைய வேலை என்ன? तो यहाँ पे दूतों का काम क्या होता है? அவருடைய வார்த்தையை கேட்டு उसके वचनों को सुनकर அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். और उसके वचनों के अनुसार काम करने वाले दूत है அவர்கள் பலத்த சௌரியவான்களாக இருக்கிறார்கள். और बहुत ही बलवीन होते हैं। சோ நாம கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது பரலோகமே ஒரு அட்டென்ஷனுக்குள்ள வருகிறது. जब आप परमेश्वर के वचन को बोलते हैं तो परलोक पूरा आता है नीचे। அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய ஒடுக்குதல் இருக்கிறதா? तो देखिए अगर आपके जीवन में अभी शत्रु का काम है, விவரிக்க முடியாத பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? क्या आपके अंदर बहुत ही बड़ा बोझ है? எப்பொழுதுமே பதட்டமாவே இருக்கிறீங்களா? हमेशा आपके जीवन में खड़बड़ से रहता है, கோபம் இருக்கிறதா? गुस्सा आता है, குழப்பம் இருக்கிறதா உங்க குடும்பத்துல? परिवार में कुछ अजीब सा कंफ्यूजन है, பிள்ளைகள் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்களா? बच्चे लोग आके एक आराम से नहीं है, அடங்காம இருக்கிறாங்களா? ऐसे मुश्किल है। அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உடனே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो आप आके तुरंत परमेश्वर के वचन को बोलने वालों में से रहना है। தேவன் இந்த உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ்வதற்கு சில வெப்பன்ஸ் ஆயுதங்களை கொடுத்து இருக்கிறார். देखिए इस दुनिया में हम आके सक्सेसफुल रहने के लिए परमेश्वर ने हमें कुछ आके हथियार दिया है। இத்தனை வாரம் கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லம் இருக்குதுன்ற பார்த்தோம். इतने हफ्तों में हमने परमेश्वर के वचन में प्रबल है देखा था। இன்றைக்கு அந்த வசனத்தை எடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவது என்பதை காண்பிக்க போகிறேன். आज आकर इस वचन को लेके हम अपने जीवन में कैसे आके खुशी से रह सकते देखने वाले। யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे जेम्स 4 पढ़ेंगे, 7 வசனத்தை வாசிக்கிறேன். 7th verse। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तो यहाँ पे आके जब शत्रु को आके आप खड़े रहते हैं तो वो आकर आपसे भागता है। பிசாசு நம்மளை விட்டு தலை தெறிக்க ஓடணுமா? तो शत्रु आके हमसे आके दूर भागना है। நீங்கள் ஒரு சத்தியத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். आपको सिर्फ आके एक सत्य को अच्छी तरह से जानना है। தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर को आके आदर करना है பிசாசை ரெசிஸ்ட் பண்ணணும். और हमेशा शत्रु को आके खड़ा होना है। அப்ப அவன் உங்களை விட்டு தலை தெறிக்க ஓடுவான். अब तब शैतान आकर आपसे आके दूर भागता है। अनेक கிறிஸ்தவர்கள் பிசாசை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். बहुत लोग आके शत्रु को देख के डरते हैं, அவன் நம்மளை பார்த்து தலை தெறிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறான். लेकिन शत्रु हमको देख के दौड़ भागता है। ஏனென்றால் யோவான் சொல்கிறார் 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். यहाँ पे पहला यूहन्ना का किताब में हम देखते हैं कि जो आपके अंदर है वो बहुत ही बड़ा है பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். और सबसे बड़ा परमेश्वर आपके अंदर है பிசாசு தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறார். और शत्रु आके एक हारा हुआ होता கல்வாரி है சிலுவையில இயேசுவுடைய தலையை நசுக்கினார். और कलवारी क्रूस पे आके शत्रु के सिर को कुचला है அங்க அவனை தோற்கடித்தார். और वहां पे आके शत्रु को यीशु मसीह ने हराया அவனுடைய அதிகாரங்கள் அனைத்தும் உரிந்து கொண்டார்.
और उसके सारे अधिकार को यीशु मसीह ने छीन लिया அவனை பப்ளிக்கா அவன் வென்று இருக்கிறார். और वहां पे परमेश्वर आके यीशु मसीह आके एक जीत पाए ஆக हैं பிசாசே நீ தோற்று போனவன் என்று நாம் சொல்ல வேண்டும். और हम लोग आके शत्रु को तू हारा हुआ है करके बोलना है நம்மள சிலர் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் நம்ம சொல்றோம். हम लोग बोलना है कि हमें आजाद करना है करके கர்த்தர் சொல்ற ஏற்கனவே நான் ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன்பா. अब यीशु मसीह कहते हैं कि ऑलरेडी मैंने तेरे पास आके हथियार दे दिया है நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம். हम आके रोड पे चलते रहते हैं இவ்வளவு பெரிய கத்தி வச்சுன்னு ஒருத்தன் அப்படியே சுத்திட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. और इतने बड़े चाकू को लेके कोई घूम घूम के आता है நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. आपको कोई काटूंगा गोबूंगा बोलेगा கிட்ட யாராவது போவோமா? क्या आप लोग पास जाओगे தேவன் வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आके आपको आके वचनों का हथियार आपके हाथ நாம் में அதை दिया है உபயோகப்படுத்த வேண்டும். और उसको आपको आके उपयोग करना है பாருங்க அந்த ரவுடி வெட்டானோ குத்துறானோ அது பெரிய விஷயம் இல்ல. देखिए वो रउडी काटता है वो कोई बड़ी बात नहीं அவன் है கையில அந்த ஆயுதத்தை பார்த்தாவே நிறைய பேர் அவன் கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க. अब उसके हाथ में उस हथियार को देखने से ही बहुत लोग डर जाएंगे கர்த்தர் சொல்றார் பிசாசை பார்த்து பயப்படாத. अब यीशु मसीह आपको देख के कहते हैं शत्रु को देख के डरो मत கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். परमेश्वर का वचन का हथियार मैंने आप लोग को दिया Take है the sword of the spirit अब उस हथियार को आप अपने हाथ पे लो which is the word of God. वो आके परमेश्वर का वचन The है word has the power to slay the enemy. और परमेश्वर के वचन में आके वो सामर्थ्य है काटने का Resist him with the word of God और उस सामर्थ्य वचन से लेके आप and he युद्ध will करें। flee from you. और शत्रु आपसे दौड़ भागेगा காலை தரிக்க ஓடிடுவான். और शत्रु आके आपसे दौड़ भागेगा ஆகவே நீங்கள் உங்களுடைய வீட்ல போய் எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லுங்க. आप आके अपने घर में जाके खड़े होकर यीशु मसीह के नाम से घर आशीष होगा करके தேவ बोलिए பிரசன்னத்தினால் என் வீடு நிரம்பி இருக்கட்டும் என்று और சொல்லுங்க. आपका घर आके परमेश्वर की उपस्थिति से भर जाएगा விசுவாச உனக்கு இந்த வீட்ல இடம் இல்லை என்று சொல்லுங்க. शत्रु को अपने घर में जगह नहीं है करके बोलिए உன்னுடைய பிரிவினைக்கு இந்த இடத்துல இடம் இல்லை என்று சொல்லுங்க. उसके बोलिए कि आपके घर में उसके लिए जगह नहीं है கோபத்திற்கு என்னோட வீட்ல இடம் இல்லை என்று சொல்லுங்க. मेरे घर में गुस्सा के लिए जगह नहीं है बोलिए கன்ஃபியூஷனுக்கு என்னோட வீட்ல இடம் இல்லை என்று சொல்லுங்க. कंफ्यूजन के लिए मेरे घर में जगह नहीं है बोलिए ஆகவே இயேசுவின் நாமத்தினால் இதை நாம் வார்த்தை அறிக்கை செய்ய வேண்டும். यीशु मसीह के नाम से हमें आके बोलना है பாருங்க, பிசாசு தற்செயலா நம்முடைய வீட்டுக்குள்ள நுழைறது கிடையாது. देखिए शत्रु आके अचानक हमारे घर में नहीं आता है பாருங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. वो नहीं बोलता है कि मैं तेरे घर आता हूँ வரமாட்டேன் பயப்படாதீங்க. वो नहीं आएगा डरिए मत சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். एक बात के लिए बोल रहे हैं ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். एक उदाहरण के लिए बोल रहे நான் हैं உங்க வீட்டுக்கு வரேன். अभी मैं आपके घर में आता हूँ வந்தா நீங்க என்ன பண்றீங்க? யார் பார்த்து கதவை திறந்தாதான் உள்ள வர முடியும். अभी आप क्या करेंगे दरवाजा खोलेंगे तो मैं अंदर आ So सकता हूँ every house has an entry point. तो हर एक घर में अंदर घुसने का एक जगह होता பாருங்க है எல்லா வீட்டுக்குள்ள அவன் நுழைய முடியாது. ऐसा ही कोई घर के अंदर नहीं घुस सकता என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும் அங்க. क्योंकि वहाँ पे घुसने का एक जगह होता அந்த है என்ட்ரி பாயிண்ட் இருந்தா அவன் உள்ள நுழைகிறான். अब उस घर के अंदर में ही जा सकते हैं उसके अंदर से உள்ளே நுழைந்து அந்த வீட்டை கெடுக்க ஆரம்பிக்கிறான். और अब आके उस एंट्रेंस के अंदर से जाके घर में आके झाड़ू मारने लगता है பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது அங்க பிரிவினை உண்டாகிறது. अब वहाँ पे शत्रु को जब जगह देते हैं वहाँ पे मुश्किल पैदा होता பிசாசுக்கு है இடம் கொடுக்கும்போது அங்க பயம் உள்ளே வருகிறது. अब आके वहाँ शत्रु को जगह देखते हैं तो डर के लिए जगह है பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது மரணம் உள்ளே வருகிறது. जब शत्रु को जगह देते हैं तो मौत के लिए जगह देते हैं பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது வியாதி உள்ளே வருகிறது. जब शत्रु को जगह देते हैं तो छाती में आके बीमारी भी आती है இப்ப என்ன பண்ணணும் நானு? तो अभी मैं क्या करूं நம்ம பாருங்க எல்லாமே ராத்திரி தூங்குறோம் இல்லையா? देखिए रात में सोते हैं हम தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? கேட்டை போய் பூட்டுறோம். अब सोने के पहले क्या करते हैं गेट को लॉक करते அப்புறம் हैं உள்ள ஒரு டோர் இருக்கு அதை நல்லா லாக் பண்றோம். अब फिर अंदर आके एक डोर को लॉक करेंगे So you must lock the door. तो आपको आके अपने दरवाजा को बंद करना है Lock the entry point. हर एक जगह को आपको बंद करना है அப்ப பாருங்க எப்படி இந்த இப்ப பாருங்க நம்ம கையில ஒரு பூட்டை கொடுத்து போய் பூட்டிட்டு வேணா பூட்டிட்டு வந்துருவோம். अभी हमारे पास एक ताला दे देंगे तो जाके ताला मार देंगे ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவனை எப்படி எதிர்த்து நிக்கிறது, எப்படி அவனை உள்ள வர விடாம தடுப்பது? लेकिन हमारे जीवन में हम कैसे रोके शत्रु को अंदर आने से இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது அவர்கள் இப்போ விடுதலையாக போகிறார்கள். अब इसराइल की जनता जब इजिप्ट में आके वहाँ पे स्लेव बन के थे தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். परमेश्वर ने आके उनको एक आज्ञा दिया था யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். एक्सोडस चैप्टर 12 वर्स 7 அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. तो वहाँ पे हमने वचन पे देखा था 12:7 12:7 அது ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டின்
நிலக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். तो वहां पे लहू को लेकर उन्होंने आके घरों में आके डाला था. பிறகு கடைசி வாதம் என்ன? तो यहाँ पे आखिरी बात क्या है? சங்கார தூதன் எகிப்து முழுவதிலும் கடந்து போக போகிறான். अब वहां पे आके उस द्वार से सब गुजरने वाले हैं. கர்த்தர் சொல்றாரு, अब यीशु मसीह कहते हैं, என்னோட உடன்படிக்கையின் ஜனமே நீங்க ஒரு வேலையை செய்யணும். मेरे साथ मेरे जो संतान है तुम्हें मेरा काम करो. மரண தூதன் வரப்போறான். अभी यहाँ पे शत्रु आने वाला है. எகிப்து தேசம் எங்கும் மரண ஓலம் கேட்க போகிறது. और इजिप्ट के सारे देश में आके मौत का गूंजने वाला है. ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டும். लेकिन आप लोग आके संभल के रहना है. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுங்கள். आप आके एक मेमना को लो. அதனோட கழுத்துல கட் பண்ணுங்க. और उसके लहू को लो. ரத்தத்தை பேசின்ல புடிங்க. उस लहू को पकड़िए. ஒரு ஈசோப்பு செடியை எடுங்க. और एक छोटा सा पेड़ को लो. இந்த ரத்தத்துல தோய்த்து और उस लहू में डालकर வீட்டினுடைய மேற்சட்டத்திலும் நிலைக்கால்கள் இரண்டிலும் பூச வேண்டும் என்று अपने சொல்றார். घरों के मेमने में जाके द्वारों पे लगाना है. பூசிட்டு வீட்டுக்குள்ள போயிரு. उसके बाद आप घर के अंदर चले பாருங்க, जाइए. ரிச்சர்ட் புக்கர் என்பவருடைய ஒரு புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். तो यहाँ पे आके एक बुक को पढ़े थे. ரொம்ப அற்புதமான கிறிஸ்தவ எழுத்தாளர் அவர். बहुत ही अच्छा किताब है वो. பழைய ஏற்பாட்டை ரொம்ப அற்புதமாக விவரிக்க கூடியவர். और जो भी है कि ओल्ड टेस्टमेंट को अच्छा से बताने वाला एक पुस्तक அவர் है. சொல்றாரு, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க அந்த வீட்டுக்கு வெளியே வந்து அந்த வீட்டு தலைவன் மேற்சட்டத்திலும் நிலைக்கால் ரெண்டிலும் ரத்தம் பூசுற நீங்க இங்க இருந்து பாருங்க அப்படின்றாரு. तो देखिए वो बाहर आकर अपने द्वारों में आके लहू बहा के तुम दूर से देखो करके कहते हैं. அவர் அந்த ஒரு ஒவ்வொரு சாப்டரை எழுதும்போது அப்படியே நம்ம மைண்ட்ல பிக்சரா வரைஞ்சிருவாரு அவர். तो जब वो एक चैप्टर लिखते हैं तो हमारे माइंड में एक पिक्चर जैसा लिखते हैं. வாசிக்கும் போது அந்த படம் நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி வந்துற மாதிரி இருக்கும். जब हम आके उसको पढ़ते हैं तो वो एकदम वो हमारे सामने आया जैसा रहता நான் है. அந்த புத்தகத்தை வாசித்த பொழுது கற்பனை செய்து பார்த்தேன். क्योंकि जब मैं उस किताब को पढ़ रहा था तो मैं ऐसे ही उसको इमेजिन करके देख ஒவ்வொரு रहा था. வீட்டினுடைய தலைவனும் ரத்தத்தை பேசின்ல எடுத்து ஈசோப்புனால மேல் சட்டத்துல பூசுகிறான் ரத்தத்தை. एक एक घर का आदमी आके लहू को लेकर दरवाजा में लगा देता है. நிலைக்கால்கள் இரண்டிலும் பூசுகிறான். दोनों दरवाजा के कोने में लगा देता है. இப்போ வெளியே இருந்து நான் பாக்குறேன். अब बाहर से देख रहे हैं. நான் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது மேல ரத்தம். जब मैं देखता हूँ तो ऊपर लहू है. மேல் சட்டத்துல ரத்தம் இருக்கு. और ऊपर के साइड पे लहू है. நிலைக்கால்கள் ரெண்டுலயும் சைடுல ரத்தம் இருக்கு. और दोनों कोने में लहू है. இந்த மேல ரத்தம் பூசின உடனே சொட்டு சொட்டா கீழே விழுந்து அங்கேயும் ரத்தம் இருக்கு. और जब मैं ऊपर लगाया तो वो आके टपक के नीचे गिर गया. அப்ப மேல் சட்டத்துல ரத்தம், கீழே இங்க ரத்தம், இந்த பக்கம் ரெண்டு நிலைக்கால்களிலும் ரத்தம். तो देखेंगे तो ऊपर नीचे दाएं बाएं हर जगह लहू है. இத பார்க்கும் பொழுதே ஒரு சிலுவை காட்சி என்னோட கண்களில் தெரிந்தது. और जब मैं उसे देखता हूँ तो एक यहाँ पे क्रूस का एक மேற்சட்டத்தில் இருந்து தலையில சுட்டின முள்முடியின் மூலமாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. और ऊपर का लहू को देख के ऐसा लगता है कि यहाँ पे कांटे का मुकुट से गिर रहा ரெண்டு है. நிலைக்கால்களிலும் பூசின ரத்தம் ரெண்டு கைகளில் ஆணிகளால அடித்ததனால வந்த ரத்தமாய் और இருக்கிறது. दरवाजे के दोनों साइड में लहू को देखने से मेरे हाथों में लगाया लहू जैसा रहता है. கீழே சொட்டு சொட்டா ஊற்றி கொண்டு இருக்கிற ரத்தம் அவருடைய கால்களில் ஆணிகளால அடிக்கப்பட்டதனால் ரத்தம் வந்தது. और नीचे जो लहू देखा यीशु मसीह के पांवों का लहू जैसा लग रहा அந்த था. மரண தூதன் கடந்து போகும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிறதை அவன் பார்த்தான். और जब शत्रु उस तरफ से गुजरता है तो वहां पे उसने यीशु मसीह को क्रूस पे देखा. ஆகவேதான் நாம் பாடணும் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. इसीलिए हमने लिखा है सेवियर जीसस He क्राइस्ट. can move the mountains. और वहां पे आके वो करता है. அந்த சங்கார தூதனை மரண தூதனை அனுப்பினார் அவரு. और जहाँ पे आके शत्रु जब गुजरता है तो எல்லா வீட்லயும் நுழையலாம், இங்க நோ என்ட்ரி பாயிண்ட். हर बहुत सारे घरों में घुसेगा लेकिन यहाँ पे घुस नहीं सकता है. Because this house has been covered by the precious blood of mine. क्योंकि वो घर आके यीशु मसीह के बहुमूल्य लहू से है. So நீங்க எப்படி வந்து என்ட்ரி பாயிண்ட பிளாக் பண்ணணும்? तो आप आके अपने एंट्री पॉइंट को कैसे आके उसे बंद करना உங்க है. வீட்ல எழுந்து நின்று இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தை என்னோட வீட்டிலே பூசுகிறேன். तो आप अपने घर में खड़े होकर यीशु मसीह का बहुमूल्य लहू को मैं अपने घर में डालता हूँ. I declare a divine protection over my house. मेरे घर में आके यीशु मसीह के नाम से एक प्रोटेक्शन को डालता हूँ. In the mighty name of Jesus, I plead the blood of Jesus Christ to cover my doorpost. यीशु मसीह के सामर्थ्य नाम से मेरे घर के दीवारों को दरवाजा को बहुमूल्य लहू से डालता हूँ. I sprinkle and smear the blood of Jesus Christ by faith on every walls of my house. घर के हर एक दीवारों में यीशु मसीह बहुमूल्य लहू को छिटकाता हूँ. Let the presence of God be filled in every rooms of my house. और मेरे घर में यीशु मसीह का आके उपस्थिति भरा When you रहे. speak like that, when you declare like that, your house will be covered. और जब आप ऐसे बोलते हैं तो आपके घर आके परमेश्वर के उपस्थिति से भर But जाएगा. now that same Jesus is living inside of you. अब वही
आके यीशु मसीह आपके अंदर है அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह आपके अंदर जीवित है அவர் உங்களோடு கூட இருக்கிறார். और आपके साथ है அவரோடு கூட நீங்கள் ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். और आप लोग उसके साथ एक आत्मा बन के हैं ஆகவே நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய வீட்டை நீங்கள் ரத்தத்தினாலே நீங்கள் கவர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसीलिए आप खड़े होके यीशु मसीह के लहू को आपके घर में डालना जरूरी है. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे हम आके 2 तीमोथी chapter 1 verse 7 पढ़ेंगे. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें यहाँ पे डर का आय नहीं बल्कि आके एक क्लीन दिया है. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. 2 Timothy chapter 4:7 1:7 sorry 1:7 1:7 சொல்லுகிறது. यहाँ पे 1:7 में ये कहता है தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். यहाँ पे आके परमेश्वर ने आपको डर का एक आत्मा नहीं दिया है. Fear is not just an emotion. तो यहाँ पे आके एक इमोशन की बात नहीं है. Fear is a spirit. यहाँ पे आके एक आत्मा है. Fear is Satan's most fascinated weapon. तो यहाँ पे आके एक डर आके एक अजीब सा आके एक हथियार है. Fear weakens your faith. तो वो आके आपके विश्वास को आके ढीला करता है. Fear invites satanic oppression. और वहाँ पे आके शत्रु अपने काम को शुरू करता है. பாருங்க, இது நீங்க பயப்படும் பொழுது பிசாசு காலடி எடுத்து வைப்பான். देखिए जब आप डरते हैं तो शत्रु अपने कदम को आगे बढ़ाता है. நாம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. हम आके शत्रु को जगह नहीं देना है. பயப்படுறது மூலமா நாம அவனுக்கு கதவை திறந்து விட கூடாது. और जब हम डरते हैं डर कर अपने घर के दरवाजा को उसके लिए नहीं खोलना है. Anoint your doors with the precious blood of Jesus Christ. पर मैं यीशु मसीह के बहुमूल्य लहू से आके आप उसे अभिषेक करें. ஒவ்வொரு அறைகளிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். एक एक अपने कमरे में आके जाके प्रार्थना करें. உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். अपने घरों में आके परमेश्वर के वचनों को बोले. ஏன் உங்களுடைய வீடு குழப்பத்தினால் நிரம்பி இருக்கிறது? क्यों आपका घर आकर एक कंफ्यूजन में भरा हुआ ஏன் है? விவரிக்க முடியாத பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது? क्यों आपको आके एक बहुत ही बोझ से दबे हुए हैं? ஏனென்றால் அது பிசாசினுடைய தாக்குதலா இருக்கிறது. क्यों आके शत्रु आके बार-बार मेरे को आके நீங்கள் மறுபடியும் அந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டும். आप फिर से उठ के उस अधिकार को लेना है. பாருங்க, பயம் என்ன பண்ணுகிறது? பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. तो यहाँ पे देखिए परमेश्वर ने हमें भय का आत्मा नहीं दिया है. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது இல்லை. तो यहाँ पे परमेश्वर ने हमको भय का भय नहीं दिया है. பல நேரங்களில் நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். लेकिन कई समय पे हम डरते हैं. கவலை நம்முடைய உள்ளங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. चिंता से हम भर जाते हैं. வேதனை நம்மை முடமாக்குகிறது. और दुख से भर जाते हैं. அது சத்துருவினிடத்திலிருந்து வருகிற ஒரு தாக்குதலா இருக்கிறது. तो वो सब कुछ आके शत्रु के ओर से आने वाला होता है. அந்த தாக்குதல் அப்படியே இருக்க நீங்க விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். अगर आपने वैसा ही छोड़ दिया तो आप शत्रु को आके जगह देते हैं. பயம் ஒரு பொய்யனாய் இருக்கிறது. तो डर आके एक झूठा होता है. Faith is a liar. क्योंकि शत्रु आके एक झूठा होता है. Fear is a liar. यहाँ पे डर आके एक झूठा होता है. Fear tells you you are not safe. यहाँ पे डर आपको कहता है कि आप You सेफ are नहीं alone. हैं. आप अकेले हैं. Things will never change. और कोई भी परिस्थितियां बदलने वाली नहीं हैं. But the truth of God's word says, लेकिन परमेश्वर का सच्चा वचन ये कहता है, I will never ever forsaken you. परमेश्वर आपको कभी भी हाथ नहीं छोड़ेगा. I will never ever leave you. और आपको कभी भी नहीं छोड़ेगा. I am always with you. मैं हमेशा आप लोग के साथ हूँ. உலகத்தின் முடிவு வரைந்த கடைசி நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன். दुनिया के आखिरी दिन तक परमेश्वर हमारे साथ रहेगा. பயம் சொல்லுது நீ சேஃபா இல்ல அப்படின்னு. लेकिन डर आपको क्या कहता है? आप बिल्कुल भी सेफ नहीं हैं. ஆனா அவர் சொல்ற உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். लेकिन परमेश्वर का वचन कहता है तेरे विरोध उठने वाले कोई अधिकार आके काम नहीं करेगा. காரியங்கள் மாறவே மாறாது என்று பயம் சொல்லுகிறது. लेकिन देखिए डर आपसे क्या कहता है? எதிர்காலம் மாறவே போறது இல்ல. हम आपका फ्यूचर बदलने वाला नहीं है. புருஷன் மாறவே போறது இல்ல. तेरा हस्बैंड बदलने वाला नहीं மனைவி है. மாறவே போறது இல்ல. पत्नी बदलने वाली नहीं है. பிள்ளைகள் மாறவே போறது இல்ல. बच्चे नहीं बदलने वाले. என்னுடைய பொருளாதார சூழ்நிலை மாறவே போறது இல்ல. पैसे की कमी घटी कभी पूरा नहीं होने वाला பயம் है. இவைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. तो डर ये सब कुछ हमको कहता है. அவைகளெல்லாம் பொய்யாய் இருக்கிறது. लेकिन वो सब कुछ झूठा है. நீங்கள் பயத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். आपको आके डर से आके खड़ा होना है.
எப்படி எதிர்த்து நிற்கணும்? आप डर का कैसे सामना करना है? உங்களுடைய சுய பலத்தில் இல்ல, आप अपने खुद के बल से नहीं, தேவன் கொடுத்திருக்கிற பலத்தினாலே, परमेश्वर दिए हुए बल से, அவருடைய வார்த்தையின் சத்தியத்தினாலே எதிர்த்து நிற்க வேண்டும். परमेश्वर के सत्य वचन से, இயேசுவின் நாமத்தை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். यीशु मसीह के नाम से आपको उठ के खड़े होना है, எதிரி நீங்கள் பயத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். क्योंकि शत्रु जानता है कि आपको आके பயம் खड़ा नहीं உங்களுடைய होना है, விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது. क्योंकि डर आपके विश्वास को कम कर देता है. உங்களை பயப்பட வச்சுட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். अगर शत्रु ने आपको डरा दिया, इसका मतलब शत्रु जीत गया. உங்களை பயப்பட வச்சுட்டான்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்துல நீங்க நிக்க முடியாமல் போய்விடும். अगर आप डर गए तो यीशु मसीह ने आपको जो अधिकार दिया उसमें आप खड़े இப்ப नहीं நாம हो என்ன सकते. செய்ய வேண்டும்? अभी हमको क्या करना है? நாம எழுந்து நின்று பயமே என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை என்று சொல்ல अभी வேண்டும். हमें खड़े होकर कहना है कि डर तुझे मेरे घर में என் जगह மனதை नहीं है. விட்டு அகன்று போ என்று சொல்ல வேண்டும். मेरे पत्नी से दूर चले जा बोलना है. என் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை விட்டு பயமே நீ வெளியேறு என்று சொல்ல வேண்டும். यीशु मसीह के नाम से मेरे घर से बाहर जा करके बोलना है. வேதம் சொல்கிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். वचन कहता है कि बलवीन लोग आके अपने आप को बलवान कहे. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, परमेश्वर ने आके हमें भय का आत्मा नहीं மாறாக दिया, பலமான ஆவியை கொடுத்திருக்கிறார். बल का आयु दिया है, அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். प्रेम का आत्मा दिया है, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். और एक सही सोचने वाला इंसान दिया है. குழப்பமே என்னோட வாழ்க்கை விட்டு அகன்று போ. और कंफ्यूजन आके हमारी जिंदगी से आपको தேவன் दूर எனக்கு करना है. தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमें आके एक साफ பாருங்க, दिमाग दिया அன்பு है. நிறைந்த ஒரு இருதயத்திலே பயம் இருக்கவே முடியாது. जिस हृदय में प्रेम भरा रहता है उसमें डर नहीं रहता है. 1 யோவான் 4:18 வசனம் சொல்கிறது பயம் வேதனை உள்ளது. यहाँ पे 1 जॉन चैप्टर 4 वर्स 18 ये वर्स कहता है, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். और जो आके प्यार से भरा रहता है वो आके उसे दूर भगाता है. உங்களுடைய இருதயம் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? आपका हृदय आके प्रेम से भरा हुआ है क्या? ஆமா, நிரப்பப்பட்டிருக்கிறது. हाँ, भरा हुआ है. சத்திய வசனம் சொல்கிறது ரோமர் 5:5 வசனம் சொல்கிறது, यहाँ के रोमन चैप्टर 5 वर्स 5 कहता है, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. क्योंकि पवित्र आत्मा के जरिए आके परमेश्वर का प्रेम हमारे अंदर है. Already God has filled your hearts with his love. परमेश्वर का प्रेम से ऑलरेडी आपका घर भरा हुआ है. His divine love has filled your heart. आपका घर पहले से यीशु मसीह के प्रेम से भरा हुआ है. So when the heart is filled with the love, it will eject and remove anxiety and worries. तो देखिए ना, बहुत सारी चीजों को निकाल देता है जब आपका घर आके प्रेम से भरा रहता है. 1 யோவான் 4:18 சொல்கிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். यहाँ पहला योहान चैप्टर 4 कहता है कि मन में जो प्रेम से भरा रहता है वो आके दुश्मनों को दूर करता है. பயம் வேதனை உள்ளது. तो यह कि ये डर आके बहुत ही அதை अजीब सा நாம் चीज புறம்பே है தள்ள வேண்டும். और उसको आके आपको निकालना है. வேத வசனம் சொல்கிறது resist the devil तो यहाँ पे वचन कहता है कि आपको शत्रु से आके दूर भागना and है he will flee from you. और वो आपसे दूर भागेगा. Resist means what? उसका भी रेसिस्ट का मतलब क्या होता है? Forcefully push back. आप आके एकदम आके फोर्स से आके उसको धक्का मारना है. Resist is a military term. तो ये आके एक मिलिट्री का कमांड होता है. எதிரியை வலுக்கட்டாயமாக நாம் பிடித்து தள்ளுவது. यहाँ पे शत्रु को आके हमें जबरदस्ती दूर भगाना है. பிசாசு இவனுடைய பொய் மூட்டைகளை நம்ம तो यहाँ पे புறம்பே தள்ள வேண்டும். शत्रु को आके आपको दूर भगाना है. குழப்பமே என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை என்று சொல்லுங்க. कंफ्यूजन मेरे जीवन में तेरे लिए कोई जगह नहीं है. தேவன் எனக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आके मुझे अच्छा दिमाग दिया है. God gives us clarity and peace and wisdom. क्योंकि परमेश्वर ने हमें ज्ञान और आके एक पीस दिया है. Fear is tormenting. तो यहाँ पे आके आपका डर आकर एक आपको आके रखता है. ஆனா இருதயம் அன்பினாலே நிறைந்திருக்கும் பொழுது அந்த பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. लेकिन जिसका हृदय प्रेम से भरा रहता है वो भय को दूर भगाता है. எழுந்து நின்று சொல்லுங்கள், பயமே உன்னை வெளியே தள்ளுகிறேன். तो यहाँ पे आके डर को आके दूर भगाना है. குழப்பமே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிறேன். कंफ्यूजन को आपको दूर भगाना है. தேவன் எனக்கு சவுண்ட் மைண்டை தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आपको आके एक अच्छा दिमाग दिया है. I have the power spirit. क्योंकि मेरे पास आके एक सामर्थ्य का स्पिरिट है. I'm having love spirit. क्योंकि मेरे पास आके प्रेम का एक I'm स्पिरिट है. having sound mind. यहाँ पे आके एक सॉफ्ट सा माइंड है. இத சொல்லும் பொழுது பிசாசு தலை தெறிக்க ஓடுகிறதை நாம் காண முடியும். जब आप ऐसा कुछ कहते हैं तो शत्रु आपसे दूर भागता है. விசுவாசத்தினால இருதயங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது அங்கே பயத்துக்கு இடமே இருக்காது. जब विश्वास से अपने हृदय को भर के रखते हैं तो वहाँ पे डर के लिए कोई जगह नहीं होती है. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். एक और वचन पढ़ूंगा. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:17 वचனத்தை வாசிக்கிறேன். ऐसाया चैप्टर 54 वर्स 17 पढ़ेंगे. ஏசாயா 54:17 சொல்லுகிறது,
54 chapter verse 17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலே அவர்களுக்கு உண்டாகும் நீதியுமாய் இருக்கிறது. यहाँ पे तेरे विरोध उठने वाले कोई भी हथियार आके तेरे सामने नहीं आएगा. No weapons formed against me and you and me shall prosper. अब तेरे और मेरे विरोध में कोई भी आके हथियार नहीं இது उठेगा. வந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொல்லி வைக்கல. तो यहाँ पे सिर्फ आपको आके एनकरेज करने के लिए नहीं बोला அவர் गया है. வெற்றியை உங்களுக்காக அறிவித்து இருக்கிறார். परमेश्वर ने आपके लिए एक जीत रखा है This is a declaration of victory. और ये आके जीत का एक घोषणा है. சத்துரு நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கலாம். अब शत्रु आके हमारे विरोध कोई हथियार नहीं खड़ा कर ஆனால் सकता. அவைகள் எதுவுமே நமக்கு வந்து வாய்க்காது. लेकिन कोई भी आके हमारे सामने नहीं खड़ा होगा. உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக குழப்பத்தை அனுப்பலாம். आपके परिवार के विरोध आकर एक कंफ्यूजन भेजेगा. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக பயம் என்கிற ஒரு கருவி அவன் ஆயுதத்தை உண்டாக்கலாம். आपके परिवार के विरोध आके एक डर का हथियार भेजेगा. உங்களுக்கு விரோதமாக வியாதி என்கிற ஒரு ஆயுதத்தை அவன் உருவாக்கலாம். आपके परिवार के विरोध आके बीमारी का हथियार பிரிவினை भेजेगा. என்கிற ஒரு ஆயுதத்தை அவன் உருவாக்கலாம். आपके हृदय में आके एक डर भेजेगा. அதைரியம் என்கிற ஒரு ஆயுதத்தை அவன் உருவாக்கலாம். डर बिना भी धैर्य से नहीं रहने का एक हथियार भेजेगा. The word of God says it will not work. लेकिन यहाँ पे वचन कहता है वो सब कुछ भी आके सफल नहीं எல்லாரும் होगा. கரங்களை உயர்த்தி सब சொல்லுவோம். अपने हाथों को उठा के எனக்கு बोले, விரோதமாக मेरे विरोध உருவாக்கப்படும் उठने वाले எந்த हथियार ஆயுதமும் कोई भी வாய்க்கவே வாய்க்காது. सफल नहीं होगा. பாருங்க ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லலங்க. तो यहाँ पे आके सफल नहीं होगा नहीं कहा. ஆயுதமே உருவாக்கப்படாதுன்னு சொல்லல. यहाँ पे आके हथियार ही बना नहीं है बोला. ஆயுதம் உருவாக்கப்படும். हथियार है यहाँ पे ஆனா அது வேலை செய்யாது. लेकिन वो आपके विरोध काम नहीं அக்கினி करेगा. சுளி 7 முறை சூடு பண்ணலாங்க. वो आके उसको हथियार को ठीक करेंगे. பிசாசு ஆயுதத்தை ரெடி பண்றான் பாருங்க. यहाँ पे देखिए शत्रु आके आपके लिए हथियार तैयार But it करता है. will not work. लेकिन आपके विरोध वो सफल नहीं சிங்க होगा. கெபி ஆயத்தப்படுத்துகிறார்கள். यहाँ पे आके But तैयार it will करते not work. लेकिन वो काम नहीं करेगा. எரிகோ மதிலை பிசாசு கொண்டு வருகிறான். यहाँ पे एरिगो का दीवार ஆனால் शत्रु அது लेकर இடிந்து விழும். it won't work. वो टूटेगा लेकिन आपके विरोध काम नहीं करेगा. அவன் எந்த ஆயுதத்தை வேண்டாமானாலும் உருவாக்கலாம். அது உங்களுக்கு விரோதமாக வேலை செய்யாது. भले ही शत्रु कोई भी हथियार लेकर लेकिन आप लोग के विरोध वो काम नहीं करेगा. குறைவு தாழ்ச்சி இதெல்லாம் ஒரு பெரிய ஆயுதம். सारी कमी घटी आके एक हथियार है. வறுமை பாவர்ட்டி அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். पाप और गरीबी एक हथियार है. பிசாசு அது உங்களுக்கு விரோதமாக உருவாக்குகிறான். और शत्रु आपके विरोध आके करता है. But I remind you that it will not work. लेकिन आपको मैं याद दिलाता हूँ वो आपके जीवन में You सफल will be नहीं होगा. blessed forever. और आप लोग हमेशा आके आशीषित होंगे. You will be prosperous forever. हमेशा आप आके सफल रहेंगे. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். हमेशा आशीष से भरे रहेंगे. நீங்கள் செழித்து கொண்டே இருப்பீர்கள். और हमेशा जीवन में आगे बढ़ते பாருங்கள், जाएंगे. பிசாசு உங்களுக்கு விரோதமாக வியாதி நோய் என்கிற ஆயுதத்தை அவன் உருவாக்கலாம். अभी देखिए शत्रु आके आपके विरोध बीमारी का एक हथियार खड़ा करेगा. அதை உங்களுக்கு நேராக அனுப்பலாம். உங்களுடைய குடும்பத்தினருக்கு நேராக அனுப்பலாம். वो आके आपके विरोध आपके परिवार के विरोध भेजेगा. கர்த்தர் சொல்றார் அதெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது. लेकिन परमेश्वर कहता है वो सफल नहीं होगा. அது பாருங்க, ஒவ்வொரு பயத்தின் ஆவியும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள உங்களுடைய மனதில் ஏறி உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணலாம். अभी बहुत सारा डर का आत्मा आके आपके अंदर आपके परिवार के अंदर रहेगा. என்னுடைய வாழ்க்கை நினைச்சாவே பயமா இருக்கு. मेरे जिंदगी को सोचता हूँ तो डर लगता है. என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. मेरे फ्यूचर को सोचता हूँ तो डर लगता என்னுடைய है. கரியரை நினைச்சா பயமா இருக்கு. मेरे करियर को सोचता हूँ तो डर लगता है. எப்ப இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வர போறேன் நினைச்சாவே பயமா இருக்கு. मैं कब इस उधार से बाहर आऊंगा डर लगता है. நான் எப்படி வாழ போறேன் நினைச்சாவே பயமா இருக்கு. मैं कैसा जीऊंगा सोचूंगा तो डर लगता है. பிசாசு இந்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்கி உங்களுடைய மனதில் நிரந்தரமாக வைக்க விரும்புகிறான். तो शत्रु देखिए ऐसे कई हथियारों को बनाकर आपके हृदय में கர்த்தர் डालता சொல்றார் है. ஒண்ணும் வாய்க்காது. लेकिन परमेश्वर कहता है कुछ வியா- भी सफल नहीं வியாதி होगा. என்ற ஆயுதம் வாய்க்காது. यहाँ पे बीमारी का हथियार नहीं வறுமை होगा. தரித்திரம் என்கிற ஆயுதம் வாய்க்காது. गरीबी का हथियार नहीं सफल होगा. பயம் என்கிற ஆயுதம் வாய்க்காது. डर का हथियार सफल नहीं होगा. குழப்பம் என்கிற ஆயுதம் வாய்க்காது. यहाँ पे कंफ्यूजन का हथियार सफल नहीं பிரிவினை होगा. கோபம் என்கிற ஆயுதம் வாய்க்காது. यहाँ पे गुस्सा और जुदाई का हथियार सफल नहीं होगा. எந்த ஆயுதமும் வாய்க்காதுங்க. कोई भी हथियार आपको सफल नहीं வாயை होगा. திறந்து சொல்லுவோமா, आप लोग मुंह खोल के बोले எனக்கு விரோதமாக मेरे विरोध विटने உருவாக்கப்படும் वाले हथियार எந்த ஆயுதமும்
कोई भी हथियार வாய்க்கவே வாய்க்காது. सफल नहीं होगा। வியாதி எனக்கு நேராக வாய்க்காது. यहाँ पे बीमारी आके सफल नहीं பயத்தின் होगा, ஆவி வாய்க்காது. डर सफल नहीं होगा, பிரிவினை வாய்க்காது. जुदाई सफल नहीं होगा, கோபம் குழப்பம் வாய்க்காது. गुस्सा सफल नहीं होगा, எந்த ஆயுதமும் வாய்க்காது. और कोई भी डर आके सफल नहीं होगा। ஹalleluya. கரங்களை தட்டி நாம் தேவனை हालेलुया, மேம்படுத்துவோம். प्रेज द लॉर्ड, ताली बजाएं। ஹalleluya. यस लॉर्ड। எந்த ஆயுதமும் வாய்க்காது. कोई भी हथियार आपके विरोध सफल नहीं होगा। அதாவது ஆயுதமே படாதுன்னு சொல்லல. यहाँ पे नहीं कहा जा रहा है कि हथियार नहीं बनेगा, உருவாக்கப்படும், हथियार बनेगा ஆனா வாய்க்காது. लेकिन सफल नहीं होगा। எஸ்தர் புத்தகத்துல மொர்தெகாய்க்கு 50 முழம் உயர தூக்கு மரத்தை செஞ்சாங்க. वहाँ पे एस्तर पुस्तक में देखते हैं कि 5 फीट का एक फांसी तैयार करते हैं। வாய்த்ததா அது? वो आके सफल हुआ No, क्या? it won't work. वहाँ पे सफल नहीं हुआ। It won't work against me. वो आके हमारे विरोध काम नहीं It will करेगा, not work against you. और आपके विरोध काम नहीं करेगा। Yes, it is Satan's weapon. क्योंकि उसने कहा है, The sickness is Satan's weapon. क्योंकि आके हथियार नहीं सफल होगा। Poverty is Satan's weapon. यहाँ पे पाप में एक हथियार है, Division, confusion is Satan's weapon. एक कंफ्यूजन और जुदाई आके एक हथियार है, It is a mighty weapon also. और वो एक सामर्थ्य हथियार है। But it won't work me, you लेकिन वो and me. लेकिन वो हमारे विरोध कभी काम नहीं करेगा। It won't work against me. देखिए, कभी काम नहीं करेगा। உங்களுக்கு எனக்கு விரோதமா அது வேலை செய்யாதுங்க. आपके विरोध भी काम नहीं करेगा। உருவாக்கப்படலாம், हथियार बनेगा ஆனா வேலை செய்யாது. लेकिन काम नहीं இது करेगा, எனக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. क्योंकि परमेश्वर हमको आगे एक बहुत बड़ा धैर्य Hallelujah. देता है। हालेलूया, Hallelujah. हालेलूया। உருவாக்கப்படும், हथियार आके तैयार ஆனா होगा, வாய்க்காது. लेकिन हमारे काम नहीं करेगा। யோசேப்புக்கு விரோதமா அவனுடைய சகோதரர் ஆயுதங்களை உருவாக்குகிறார். यूसुफ के विरोध आके उसके भाइयों ने एक हथियार बनाया। பகை, வெறுப்பு, விரோதம், वहाँ पे आके एक चिड़चिड़ाहट, एक கசப்பு, दुश्मनी, கசப்பு, மூர்க்கம், வைராக்கியம் वहाँ पे आके एक चिड़चिड़ाहट था उसके भाई உருவாக்கலாம், के ஆனா खिलाफ। வாய்க்கல. वहाँ पे तैयार किया हथियार, लेकिन आपके सफल नहीं எகிப்துக்கு हुआ। வரான், वहाँ पे इजिप्ट में जाता அங்க है, செய்யாத குற்றத்துக்கு ஒரு ஆயுதத்தை வாய்க்க பண்றான் और சிறைச்சாலையில. जो उसने काम ही नहीं किया उसके लिए एक हथियार खड़ा ஆனா हुआ, சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. लेकिन आके जेल के अंदर भी उसके அந்த अंदर ஆயுதம் यीशु मसीह அந்த थे। ஆயுதமா வாய்க்கவே இல்ல. तो देखिए, कोई भी हथियार सफल नहीं हुआ, கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு அதிபதி ஆக்கிட்டாரு ஆண்டவர். लेकिन वो उस देश का आके एक अच्छा अधिकार बना। ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது. यहाँ पे हथियार तो बनेगा, लेकिन वो हथियार आपके सामने सफल नहीं இது होगा, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறது. और ये आके एक बहुत ही बड़ी खुशी हमें देता है। பிசாசு பாருங்க, இந்த 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். यहाँ पे एसाया चैप्टर 54:17 कहता है, तेरे विरोध उठने वाले कोई भी हथियार सफल नहीं होगा। பிசாசு நமக்கு விரோதமாக அவன் எல்லா பிராதுகளையும் கொண்டு வருகிறான், நமக்கு விரோதமாக பேசுகிறான். शत्रु आके हमारे विरोध कई बातें करता है। Satan is called the accuser. वो हमको आके बहुत ही दोषी ठहराता है, He speaks lies. वो हमेशा झूठ बोलता है, He whispers doubt. वो हमेशा आके एक डाउट करता है, He tries to tell you that you are not strong enough. और वो कहता है कि तुम आके एक स्ट्रांग नहीं है करके You will बोलता है, never be free. और कभी भी तुम अलग नहीं हो सकते। He says your prayers are no matter. तो यहाँ पे आके वो हमको बोलता है, But the Bible says, लेकिन यहाँ पे वचन कहता है, நீ அதை குற்றப்படுத்துவாய். वहाँ पे आके तू आके दोषी नहीं You shall ठहराएगा, condemn it. उसको आके तुम खड़ा होना है। பாருங்க, பிசாசு அக்யூஸ் பண்ணும்போது சும்மா நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது. लेकिन देखिए, शत्रु आके जब आपको अक्यूज करता है, आप चुपचाप से खड़े होके नहीं देखना பிசாசு है। குற்றப்படுத்தும் பொழுது जब शत्रु आपको आके दोषी ठहराता है, எழும்பி நின்று அவனுக்கு எதிராக பேச வேண்டும். आप उसको खड़े होके उसके अगेंस्ट में बोलना அவருடைய है। வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்ய வேண்டும். आपके वचनों, आपके मुंह को खोल के परमेश्वर के वचन எனக்கு को बोलना है। விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்ல வேண்டும். मेरे विरोध उठने वाले कोई भी हथियार सफल नहीं होगा करके बोलना है। என்னுடைய வீடு இயேசுவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். मेरा घर आके परमेश्वर लहू से आके भरा हुआ है करके आपको बोलना My है, family belongs to Jesus என்று சொல்ல क्योंकि வேண்டும். आपका परिवार आके यीशु मसीह का है बोलना है। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். आपको आके परमेश्वर के प्रॉमिस वचनों को बोलना है, நாம் ஒவ்வொரு டிமானிக் அட்டாக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ண வேண்டும். और यहाँ पे जो भी शत्रु का जो भी अटैक होता है वहाँ पे In the mighty name of Jesus, I cancel every demonic assignments against me. परमेश्वर के बहुमूल्य नाम से शत्रु आपके विरोध उठने वाले हर एक कामों को तोड़ना है। இயேசு 54:17 நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது जब एसाया चैप्टर 54:17 को आप बोलते हैं, பிசாசுக்கு எந்த வாய்ப்பெல்லாம் அவன் தலை தெறிக்க ஓடிதான் ஆகணும்.
शत्रु आके भाग जाएगा आपसे அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. और उसका कोई भी हथियार से हमें आके कोई हानि नहीं லூக்கா मिलेगी। சுவிசேஷம் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे लूका का चैप्टर वर्स 10 19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. यहाँ पे आके बिच्छू सबको आके कुचलने का अधिकार दिया और कोई भी आपको हानि नहीं पहुंचाएगा करके देखते हैं। அதிகாரத்தை நம்ம கையில கொடுக்கிறார் அவர். तो परमेश्वर ने आके अधिकार को हमारे हाथ पे दिया है। சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம், शत्रु के हर एक को हमें आके उसको सामना करने के लिए, சத்துருவினுடைய பொய்களை எதிர்க்கக்கூடிய அதிகாரம், शत्रु के झूठ को आके सामना करने का अधिकार, சத்துருவினுடைய வஞ்சகத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரம், और शत्रु के हर झूठापन को सामना करने का அவனுடைய अधिकार, இருளின் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரம், और उसके अंधकार अधिकार को सामर्थ्य, சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களிடத்துல என்னிடத்திலும் और கொடுக்கப்பட்டிருக்கிறது. शत्रु के हर एक कामों को आके सामना करने का सामर्थ्य आपको है। What we must do? हम लोग को क्या करना है? We must take the authority और हमको आके अधिकार को अपने हाथ में लेना which है has been given to us through Jesus Christ, जो यीशु मसीह के जरिए हमको दिया गया है। who is our Savior and Lord. वो हमारा रक्षक है We must take the authority. और हमें आके अधिकार को अपने We हाथ में stand लेना है firm on the word of God and the promises of God और परमेश्वर के वचन में खड़ा होना है and declare the word of God boldly and faith और with faith. विश्वास के साथ परमेश्वर के वचन को बोलना है And no weapons that are formed against me shall prosper. कि कोई भी हथियार आके मेरे सामने सफल नहीं होगा। சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. शत्रु के हर अधिकार को आके सामना करने का अधिकार हमें दिया है। விசுவாசி ஏன் தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆட்ட முடியாது? यहाँ पे शत्रु हमारे सिर में बैठ के नाच नहीं அவனை सकता। தலை தெறிக்க ஓட வைக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. परमेश्वर ने हमको ऐसा अधिकार दिया है हमें उसे भगाने का। So today I encourage you to speak the word of God with boldness and faith. आज मैं आपको encourage करना चाहूंगी परमेश्वर के वचन को विश्वास से सामर्थ्य से बोले, Declare the word of God. उसके अधिकार से बोले, Use the name of Jesus. परमेश्वर के नाम को इस्तेमाल करें, Obey Jesus and his word परमेश्वर के वचनों का आदर करें and he will flee from you. और शत्रु आपसे दूर भागेगा। Definitely and certainly he will flee from you. शत्रु जरूर आपके घरों से दूर You and भागेगा I have the authority. क्योंकि आपको मुझे परमेश्वर ने वो सामर्थ्य दिया We है can overcome him. और उसको हम जीत सकते हैं We can drive him away और from our house. शत्रु को हमारे घर से दूर भगा सकते हैं। So I recommend you and I ask you to speak the word of God. तो मैं आज आपसे बोलता हूँ कि परमेश्वर के वचनों को बोले। நிறைய வசனங்கள் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. मैंने आज आके बहुत सारे वचनों को बोला है। உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன். आपके अंदर जो है मेरे अंदर बड़ा है। Resist the devil and he will flee from me. और शत्रु का सामना करे वो आपसे दूर எனக்கு भागेगा। விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. हमारे विरोध उठने वाले कोई भी हथियार आके सफल नहीं होगा। எனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்ப எந்த நாவை நான் குற்றப்படுத்துவேன். और यहाँ पे आके कोई भी हमारे विरोध खड़ा नहीं होगा। சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. शत्रु के सारे कामों को ओवरकम करने का अधिकार मुझे दिया है। எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொன்னது? कितने लोग को समझ में आ रहा है? Hallelujah. हालेलुया। You have the authority आप लोग को वो अधिकार to है overcome the devil शत्रु के हर एक कामों को आके ओवरकम करने का and overcome all his lies. और उसके सारे कामों को ओवरकम करने का। You have the authority आपको वो अधिकार दिया है। over the spirit of fear, वहाँ पे डर का एक आत्मा को, spirit of anxiety, यहाँ पे कंफ्यूजन का, worry and confusion, जो भी कंफ्यूजन डर है, division and discouragement. और यहाँ पे आके You डिस्करेजमेंट, have the authority over every depression. आपको आके हर एक चीजों में एक अथॉरिटी Use it है in the name of Jesus और यीशु मसीह के नाम से उसको इस्तेमाल and take करें the victory over them. और उसके ऊपर एक ओवरकम करें। God bless you all. सबको परमेश्वर आशीष நாம் யாரும் எழுந்து करेगा। நிற்போம். हम सब अपनी जगह पे खड़े हो எல்லாரும் जाएंगे, எழுந்து நிற்போம். सब लोग खड़े हो जाएंगे, ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சகோதரி ஜெபிப்பார்கள். प्रार्थना करेंगे। यीशु मसीह पिता परमेश्वर, हालेलुया। इस पिता परमेश्वर दोपहर के अवसर पर पिता परमेश्वर हम आपके सम्मुख में आते हैं पिता परमेश्वर। जैसे कि हमने एसाया में देखा था, हमारे विरोध पिता परमेश्वर हथियार तो बनेंगे पिता परमेश्वर, लेकिन वो कभी भी हमारे और सफल नहीं होगा पिता परमेश्वर। इस अद्भुत वचन के लिए हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। इस अद्भुत वचन के लिए हम आपका धन्यवाद करते हैं। हम हमारे घर में, हमारे परिवार में पिता परमेश्वर आपको वचनों को इस्तेमाल कर कर पिता परमेश्वर हमें जीत पाए पिता परमेश्वर। डर
के पिता परमेश्वर आत्मा को हमारे अंदर से निकाल दे। जब डर हमारे अंदर घुसता है तो विश्वास शत्रु हमसे छीन लेता है पिता परमेश्वर। डर के हर एक आत्मा को हमारे अंदर से निकाल दे पिता परमेश्वर। हालेलुया। वचनों के अपने घरों में घोषणा करके हम हमारी जिंदगी के हर एक परेशानी को, शत्रुओं को हमारे घर से निकाल कर बाहर भगाए पिता परमेश्वर। इस अद्भुत अधिकार को हमें देने के लिए हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। हालेलुया। आपका वचनों को इस्तेमाल करने के लिए हमें मदद करें, उसका पालन करने के लिए हमें मदद करें। यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को हम आपके हाथ में सौंपते, उनके परिवार को सौंपते। अपने बहुमूल्य लहू से उनको और उनके परिवार को घेर ले पिता परमेश्वर। हालेलुया। हर एक डर के आत्मा को उनके अंदर से निकाल कर बाहर फेंके पिता परमेश्वर। उनके रोटी पानी खाना को आशीष करे, काम को जाते वक्त आते वक्त उन्हें प्रोटेक्ट करे पिता परमेश्वर। उनको और उनके परिवार को आशीष करे पिता परमेश्वर। यीशु मसीह के नाम से हर एक को मैं आशीष करती हूँ पिता परमेश्वर। सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर। आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। And every saint of God says, Amen. Amen.